வாங்க வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெண்டைக்காயை கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து கட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் வந்து நான் சேர்த்துருக்கேனுங்க. நல்லா வெண்டைக்காய் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டுங்க. இப்போ நம்ம குழம்புக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்குங்க. பூண்டு வந்து ஒரு கட்டி பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேனுங்க. அது சின்னதாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா ஒரு 20 பல்லுக்கு மேலே வந்து உரித்து வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயங்க, கருவேப்பிலைங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு புளி வந்து ஊற வச்சுருக்கிறேங்க. 2 பெரிய தக்காளியாக வந்து அரைக்கிறதுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்சிட்டும் வந்துட்டேங்க. இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கி நல்லா மொறுன்னு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து குழம்புக்கு வந்து தாளித்து விட்டுக்கலாங்க. இப்போ வெண்டைக்காயை வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகுங்க, கடுகுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுட்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. வரமிளகாயை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் நினைப்பீங்க பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே ஒன்றா சேர்த்துருக்கலாம் அப்படின்ட்டு. இல்லைங்க, பெரிய வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வதங்கலைன்னா. அதுக்காக தான் நல்லா வந்து ஓரளவுக்கு கலர் மாதிரி வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா குழம்புத்தூள் சேர்த்துருக்கணுங்க, மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கணுங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச 2 தக்காளி இருக்குது பார்த்திங்களா, அதை அரைச்ச விழுது இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வந்து புளி கரைசலும் இது கூட வந்து சேர்த்தணும் இல்லைங்களா, அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கேங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு கொதி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளி கரைசல் வந்து இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. புளி கரைசல் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் அளவுக்கு நல்லா தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாங்க. சொல்லியிருந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட குழம்பும் அந்த புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ வெந்தயத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் சேர்த்துருக்கணுங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெல்லம், நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. எங்கிட்ட அது இல்லாதனால சர்க்கரை மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் குழம்பு வந்து வற்றி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கலாங்க. அப்போ தான் வந்து அந்த தண்ணி வேர்த்து அது உள்ளே விழுகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் மேலே நிற்கலை. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, அதுக்காக தான் கொஞ்சம் அந்த தண்ணியெலாம் தட்டிலே நின்றுக்குச்சுங்க. இப்போ சூடான சாதத்தோடு குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. புளிக்குழம்பு கூட பார்த்திங்கன்னா அப்பளம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வெறும் குழம்பாகவே சாப்பிடுங்க.